எல்லா கவர்மெண்ட்டும் நொறுக்கப்பட போறது, ஒருத்தனும் நிக்க போறதில்ல. நீங்க பாருங்க, ஏன்னா ராஜாதி ராஜா வருகிறார், தேவாதி தேவன் வருகிறார், சிங்காசனத்தில் வீட்டிருக்கிறவர் வருகிறார், யூத ராஜ சிங்கமானவர் வருகிறார், இயேசு வருகிறார். ஆயத்தப்படு. அவருடைய ராஜ்யம் நீங்காத ராஜ்யம், அழியாத ராஜ்யம், நித்திய ராஜ்யம். தேவனோடு கூட நிலைத்து நிற்கக்கூடிய அந்த ராஜ்யத்தில் நாம் நிலைத்திருக்க வேண்டுமானால் கிறிஸ்துவுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். நீங்க அந்த ராஜ்யத்துக்குள் போக கூடாது என்றதுக்காக சாத்தான் பலவிதமான கலைகளை உங்க இருதயத்தில் விதைத்து, வசனங்கள் உங்க இருதயத்துக்குள் போகாமல் அவைகள் எப்படியாகிலும் பட்சிப்பதற்கு வழி அறியாமை, முள்செடி நடுவிலே கற்பாரியின் மேல விழுவதற்கு அவன் பல வகை தேடி உங்க இருதயத்தை அப்படிப்பட்டதாய் மாற்றி கொண்டிருக்கிறார். நல்ல நலமாய் பண்படுத்துங்கள். உங்க இருதயத்தை தேவனுக்கு நேராய் திருப்புங்கள். அப்படி நீங்கள் திருப்பும் போது 100, 60, 30 கனி கொடுப்பதற்கு அவர் தம்முடைய வல்லமைகளை உங்க வாழ்க்கையில விளங்க பண்ணுவார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும்.